இந்த சனி பெயர்ச்சி ஓரளவுக்கு மன நிம்மதி கொடுக்கும். திடீர் ஜாக்பாட் என்று சொல்லக்கூடிய அமைப்பினும் கிடைக்கும். அதாவது வீடு வண்டி வாகனங்கள் எதுவும் வாங்காமல் இருந்தால் அந்த வாங்கக்கூடிய பாக்கியத்தை திடீர்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு கொடுத்துருவார். என்னங்க இப்படிலாம் சொல்கிறீங்க, ஏதோ கஷ்டத்தை தான் அனுப்பிச்சிட்டுருக்குன்னா இதுவும் சேர்ந்து நம்மளுக்கு பாக்கியத்தையும் தரவல்லதாகவும் இருக்கும். இந்த நேரத்தில் வீட்டுக்காகவும் நாம் எதிர்பார்த்திருந்தாலோ இல்லை வீடு கட்டக்கூடிய தொழில் செய்திருந்தாலோ வீடு அமைப்புகள் நம்மளுக்கு கிடைக்காம இருந்து நம்மளுக்கு சொந்த வீடே இல்லை வாடகைகள் தான் வாழ்ந்துட்டு இருக்கிற நினைக்கிறவங்களுக்கெல்லாம் வீடு சம்பந்தப்பட்ட வேலைகள் நல்லதாகவே நடக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகள் தானே கண்டி பெரிய அளவில் பாதிப்பு தரக்கூடிய பிரச்சனைகள் நம்மளை தொடவும் தொடாது. இதிலே இந்த சனிப்பெயர்ச்சி தான் உங்களுக்கு உன்னதமான சனிப்பெயர்ச்சியாக அமைந்திருந்து பெரிய வெற்றி தரக்கூடிய வாய்ப்பினை பெற்று தரப்போகுது. இதில் தான் உங்களுக்கு முன்னேற்றத்தை தரவல்லதாகவும் இருக்கும். தொழில் என்று சொல்லக்கூடிய ஜீவன கர்மா, அதுதான் ஜீவன கர்மாவை இதுவரைக்கும் நைமி நடத்தி ஒன்றும் பிரயோஜனமே இல்லைன்னா இனிமேல் தானாக நடக்கின்ற பாக்கியத்தை நீங்களே பார்க்க போறீங்க. இது வரைக்கும் நாம் எடுத்துக்காக போராடிட்டோம், அந்த வேலைக்காகவும் கம்பெனிக்காகவும் நாம் போராடிட்டோம் சாமின்னா அந்த கம்பெனிக்காக நம்ம எவ்வளவோ செலவு பண்ணிட்டேன், எதுவுமே சரியான முறையில் அமையலனா இனிமேல் அதுவே தானாக சரி செய்து கொண்டு அதற்கான வருமானத்தை நம்மளுக்கு ஈட்டி தரக்கூடிய காலத்தை ஏற்படுத்தி தரப்போகுது. பயப்படணும் அவசியமே இல்லை. வெளியூர் வட்டாரங்கள் உங்களுக்கு நல்லா, அதாவது எப்படி சொல்றதுன்னா வெளியூர் மக்கள், வெளிநாடு மக்கள், வெளியூர் வட்டாரங்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்புடையதாக அமையும். நல்ல மாற்றத்தை கொடுக்கின்ற மாதம் என்று அதை சொல்றேன்னா இந்த மார்ச் மாதம் வரும்பொழுதே உங்களுக்கு எல்லா விதமான மாற்றத்தையும் கொடுத்துரும். அந்த மாற்றங்கள் கொடுக்கின்ற மாதமாகவே அந்த மார்ச் மாதம் முழுவதுமே திகழப்போகுது. 29 நடக்குதுன்னா அதுக்கு முன்னவே 6 மாதத்துக்கு முன்னே ஒரு ஆக்டிவேட் பண்ணிடுவார். தனுசு ராசியில் விட்டுருக்கவங்களுக்கு, மறைமுக வருமானத்தை தேடி தரவங்களுக்கு, கமிஷன் ஏஜென்சி பெறவர்களுக்கெல்லாம் இது கொஞ்சம் சின்ன துன்பத்தை கொடுக்கும். மற்றவர் ஏழ்மை தன்மையை நாம் பயன்படுத்தி கொண்டு சொத்துக்களை அபகரிக்கிறவங்களுக்கெல்லாம் இது பெரிய பாதிப்பினை தரக்கூடிய சனிப்பெயர்ச்சியாக அமைந்துவிடும். அதையும் சொல்லிடுறேன். நேர்மையாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது பெரிய மாற்றத்தை கொடுக்கும் சுவாமி. பெரிய லெவலில் அவங்க உயர்ந்து காணப்போகிறாங்க. விக்னேஸ்வராய நமகம். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரம். அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னன்னா, சனிப்பெயர்ச்சி மார்ச் 29, அதாவது 3ஆம் மாதம் என்று சொல்லுகின்ற ஆங்கிலத்தில் 29ஆம் தேதி நிகழக்கூடிய சனிப்பெயர்ச்சி 2025 நடைபெறுகின்றது. அதாவது பெரிய பிரம்மாண்டம் என்று சொல்லக்கூடிய பெயர்ச்சிகளில் இதுவும் ஒன்று. 2025 முதல் பெயர்ச்சி என்று சொன்னால் அது முதல் சனிப்பெயர்ச்சி, அதுக்கப்புறம் ராகு கேது, அதுக்கப்புறம் குரு பெயர்ச்சி. நம் சனிப்பெயர்ச்சி பார்க்க போகிறோம். இந்த சனிப்பெயர்ச்சி யார் யாருக்கு என்னென்ன கொடுப்பார், சனி பகவான்னா யார், முதல்ல நாம் அதை தெரிஞ்சுக்கணும். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மந்தகன், அதாவது கர்மகாரகன் என்று சொல்கிறோம் இல்லை, ஒருவற்றுக்குடைய ஆயுள் என்று சொல்லக்கூடிய தீர்மானத்தையும் மனிதன் வாழுகின்ற பிறப்பில் நாம் வாழுகின்ற வாழ்க்கையை எவ்வாறு வாழணும் வாழக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறது அனைத்து கோள்களையும் கட்டுப்படுத்தும் தன்மை உடையவர் யாரான சனி பகவான். 30 ஆண்டுகள் வாழ்ந்தவர் இல்லை விழுந்தவர் இல்லை என்று ஏன் குறிப்பிடுறாங்கன்னா, கணவன் மனைவி இருவருமே சேர்ந்து வாழ்ந்தாங்கன்னா 30 ஆண்டுகள் பெரிய மகத்துவம். அந்த மகத்துவத்தை யாரா கொடுக்குறாருன்னா சனி பகவான் ஒருவர் தான். நவ கோள்களில் தலைவன் என்று சொல்லக்கூடிய, அதாவது எல்லாரையும் தன்னுடைய கட்டுக்குள் வரக்கூடிய அமைப்பை பெற்றவர். பெரிய, அதாவது ஏழ்மையாக இருக்கிறவனையும் உயர்ந்த இடத்துக்கு செல்ல வைப்பதும் அவரே. உயர்ந்த இடத்துல இருக்கிறவனை தாழ்மையான இடத்துக்கும் இறைப்பற்று ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தை ஈடுபடுத்தக்கூடிய தன்மை பெறுவது யாரான சனி பகவான் ஒருவரே. அவர் இல்லாவிடில் இந்த கர்மம் என்று சொல்லக்கூடிய ஜீவன கர்மா என்பது நிகழவே நிகழாது. நாம் பிறக்கின்ற பிறப்பும் நிகழாது. அனைத்து கிரகங்களும் கொடுக்கின்ற பலாபலனை விட இவர் கொடுக்கின்ற பலாபலங்கள் உன்னதமாகவும் ஆணித்தனமாகவும் இருக்கக்கூடிய காலமாக அமையும் இந்த மகா சனிப்பெயர்ச்சி. ஒவ்வொரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை எவ்வாறு இருக்க போது விரிவாக பார்க்கலாம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசிக்கு இந்த மார்ச் 29, 2025 நடைபெறக்கூடிய சனிப்பெயர்ச்சி எவ்வாறு இருக்க போதுங்க. தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் அந்த செயல் திட்டங்கள் என்று சொல்லக்கூடிய அச்சீவ்மெண்ட் எவ்வளவு பலு கொடுத்தாலும் தாங்கக்கூடிய தன்மை பெற்றவர்கள். கடினமான பிரச்சனைகள் அனைத்தையும் சந்தித்து வந்துட்டாங்க. இப்போதைக்கு 2025 முடியறதுக்குள்ளவே இந்த 24 முடிஞ்ச பிறகு கூட அவங்களுக்கு அந்த துன்பத்திலிருந்து இன்னும் விடுதலை என்பதே காணாமல் தான் இருக்குது.
தொடர்ச்சியாக அவமானங்கள் சந்திச்சிருந்திருக்காங்க. அர்த்த அஷ்டம சனி என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துக்கு சனி பகவான் செல்கின்றார். ராசிக்கு தனுசு ராசிக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய குருவோட வீட்டில் அமர போறாரு. இதுவரைக்கும் கும்பத்தில் அமர்ந்திருந்தார். அவர் இடம்பெயர்ந்து 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சின்ன சின்ன மன வேதனைகள் வந்து கொண்டு தான் இருக்கும். கடன் பிரச்சனை அதிகரித்து கொண்டே இருக்கும். அதாவது மன அழுத்தங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கும். மார்ச் 29 வரைக்கும் கொஞ்சம் பொறுமையோடு இருங்க. உங்கள் துன்பத்துக்கெல்லாம் மாறுதல் என்று சொல்கிற மாதிரி சில நல்ல நல்ல வட்டாரங்களும் நல்ல நட்புகளும் நல்ல கை கொடுக்கின்ற தெய்வங்களும் நம்மளுக்கு வந்து சேரப்போகுது. எல்லாமே கொஞ்சம் பொறுமையோடு செயல்பட்டால் தான் நம்ம வாழ்க்கை தரம் உயரும். இந்த நேரத்தில் பொறுமை என்பது அவசியம் என்று சொல்கிறோமில்ல. அஷ்டமத்து சனியின் தாகம் பாதி என்று சொல்கிறோமில்ல. அஷ்டமத்து சனி எவ்வாறு இருக்குமோ அதில் பாதி என்று சொல்லக்கூடிய தாக்கத்தை மட்டும் கொடுப்பாரு. மற்ற பாக்கியங்கள் அனைத்தையும் பெற வல்லதாகும். அவருடைய சனி பகவானுடைய பார்வை 10ஆம் பார்வையாக நம்ம மேலே படுது சுவாமி. தொழில் வேலை அமைப்புகள் எல்லாம் வெற்றி தரக்கூடிய இடத்துக்கு அமைய செல்லும். இந்த வேலை வாய்ப்புகள் தேடி இருந்தால் அந்த வேலைக்காக நாம் எவ்வளவோ முயற்சி செய்திருப்போம். இதுக்கு முன்னே அந்த மாதிரி அமைப்புகள்லாம் கிடைக்காம இருக்குது சாமி, ரொம்ப துன்பத்தை அனுபவிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த துன்பத்திலிருந்து விடுதலை என்று சொல்லக்கூடிய அமைப்பை இனிமேல் கிடைக்கின்ற பாக்கியம் பெறுகின்றார்கள். ஒவ்வொரு நாளும் துன்பத்தில் நெருப்பு மேலே காலை வச்சு தான் நடக்கக்கூடிய காலமாகும். நிறைய பேருக்கு அதாவது தன் மகன் நம்மளுக்கு ஈட்டக்கூடிய காலத்தை விட தன் மகனுக்கு நாம் கல்லை எடுக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலத்தெல்லாம் கொடுத்துருப்பாரு. அதாவது நம்ம கர்மாவை செய்கிற மாதிரி நாம் மகன்தான் நம்மளுக்கு கர்மாவை செய்யணும். ஆனால் தன் மகனுக்கு நாம் செய்கின்ற கர்மா எல்லாம் இந்த நேரத்தில் கொடுத்துருப்பார் ஐயா. மனமெல்லாம் உடைஞ்சு போயிருக்கும். எந்த அளவுக்கு உடைக்கணுமோ அந்த அளவுக்கு உடைச்சி தூள் தூளாக்கிட்டு இருப்பார். அந்த சனி பகவான் 4ஆம் இடத்துக்கு செல்லும் பொழுதெல்லாம் சுகம் மட்டும்தான் கெடும் சாமி, மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது. தாயார் உடல்நலத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கங்க. வேலை அமைப்புகள்லாம் நன்றாக இருக்கும், பயப்பட தேவையில்லை. வேலை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கூடுதலோடு இருக்கும். உங்கள் கூடுதல் கவனம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறும். சிறு சிறு அவமானங்களும் சிறு கடன் பிரச்சனைகளும் தலை தூக்க தான் செய்யும். அதெல்லாம் எதுவும் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் நல்ல கிரகங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய காலமாகும். ஒரு கிரகத்தை வச்சு மட்டும் நாம் பலாபலன் கொடுக்க முடியாது. மற்ற கிரகங்கள் வலிவினையும் பற்றி பார்க்கணும். ஏன்னா ஒருத்தர் கொடுக்கக்கூடிய பலாபலன் மட்டும் செல்லுபடி ஆகாது. அதனால்தான் நவ கிரகங்களை படைச்சா இந்த சனி பெயர்ச்சி ஓரளவுக்கு மன நிம்மதி கொடுக்கும். திடீர் ஜாக்பாட் என்று சொல்லக்கூடிய அமைப்பினும் கிடைக்கும். அதாவது வீடு வண்டி வாகனங்கள் எதுவும் வாங்காமல் இருந்தால் அந்த வாங்கக்கூடிய பாக்கியத்தை திடீர்னு பார்த்தா நம்மளுக்கு கொடுத்துருவார். என்னங்க இப்படிலாம் சொல்கிறீங்க, ஏதோ கஷ்டத்தை தான் அனுப்பிச்சிட்டுருக்குன்னா இதுவும் சேர்ந்து நம்மளுக்கு பாக்கியத்தையும் தரவல்லதாகவும் இருக்கும். இந்த நேரத்தில் வீடுக்காகவும் நாம் எதிர்பார்த்திருந்தாலோ இல்லை வீடு கட்டக்கூடிய தொழில் செய்திருந்தாலோ வீடு அமைப்புகள் நம்மளுக்கு கிடைக்காம இருந்து நம்மளுக்கு சொந்த வீடே இல்லை வாடகைகள் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் வீடு சம்பந்தப்பட்ட வேலைகள் நல்லதாகவே நடக்கும். உடல் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனை, அந்த அடிவயிறு பிரச்சனை என்று சொல்கிறோமில்ல, தனுசு ராசிக்கு அடிவயிறு பிரச்சனை கொஞ்சம் தாக்கத்தை அதிகமாக கொடுத்திருந்தது. அடிவயிறு பிரச்சனை இனிமேல் அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய காலமாகும். சின்னதாக ஏதோ ஒரு சர்ஜரி செய்து அதிலிருந்து நாம் விடுதலை பெறக்கூடிய காலமாகும். சர்ஜரி கண்டிப்பாக வரும் சாமி. இல்லை அதை மருத்துவர் ஆலோசனைக்காக நாம் செல்லக்கூடிய காலத்தை ஏற்படுத்தி தருவார். சின்ன சின்ன பிரச்சனைகள் தானே கண்டி பெரிய அளவில் பாதிப்பு தரக்கூடிய பிரச்சனைகள் நம்மளை தொடவும் தொடாது. இதிலே இந்த சனிப்பெயர்ச்சி தான் உங்களுக்கு உன்னதமான சனிப்பெயர்ச்சியாக அமைந்திருந்து பெரிய வெற்றி தரக்கூடிய வாய்ப்பினை பெற்று தரப்போகுது. இதில் தான் உங்களுக்கு முன்னேற்றத்தை தரவல்லதாகவும் இருக்கும். தொழில் என்று சொல்லக்கூடிய ஜீவன கர்மா, அதுதான் ஜீவன கர்மாவை இதுவரைக்கும் நைமி நடத்தி ஒன்றும் பிரயோஜனமே இல்லைன்னா இனிமேல் தானாக நடக்கின்ற பாக்கியத்தை நீங்களே பார்க்க போறீங்க. இது வரைக்கும் நாம் எடுத்துக்காக போராடிட்டோம், அந்த வேலைக்காகவும் கம்பெனிக்காகவும் நாம் போராடிட்டோம் சாமின்னா அந்த கம்பெனிக்காக நம்ம எவ்வளவோ செலவு பண்ணிட்டேன், எதுவுமே சரியான முறையில் அமையலனா இனிமேல் அதுவே தானாக சரி செய்து கொண்டு அதற்கான வருமானத்தை நம்மளுக்கு ஈட்டி தரக்கூடிய காலத்தை ஏற்படுத்தி தரப்போகுது. எப்படி சாமி சொல்கிறீங்கன்னா சனி பகவானுடைய தன்மை அவ்வாறு இருக்குது. ஏன்னா அவருடைய பார்வை 10ஆம் பார்வையாக நம்மளையும் 10ஆம் இடத்தை கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய அவரே பார்க்கறதால அந்த தொழில் ஸ்தானத்தை அவரே உயர்த்தி தருவார். எப்பொழுது கர்மகாரகன் தன்னுடைய கர்மகாதி அந்த இடத்தை அவரே பார்க்குறாருன்னா அந்த தொழில் ஸ்தானம் விருத்தி அடையக்கூடிய தன்மை அவரே பெற்று தருவார். அவர் தான் அவருக்கான அமைப்பு. ஜீவன கர்மகாரகன் அல்லவா அவரு. அந்த கர்மகாரகனே அவருடைய பார்வையால் பார்க்கிறாருன்னா அந்த தொழில் விருத்தி அடையும். அந்த இடம் பயப்பட தேவல சாமி. ஜீவன கர்மாவுக்கு மட்டுமே இந்த பாக்கியத்தை கொடுத்துருக்காங்க. தனுசை பொறுத்த வரைக்கும்
அதுவும் இல்லாமல் 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தை அவர் 3ஆம் பார்வையாக பார்க்கறதால இதுவரைக்கும் லோனுக்காக நாம் எதிர்பார்த்திருந்தாலோ, லோன் சம்பந்தப்பட்ட வேலைகள் இருந்திருந்தாலோ, இல்லை நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸாக வாழ போகிறேன், இந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயெலாம் நம்மளுக்கு கிடைக்கணும், வேலை அமைப்புகள்லாம் நன்றாக இருக்குது ஐயா, பயப்படணும் அவசியமே இல்லை. வெளியூர் வட்டாரங்கள் உங்களுக்கு நல்லா, அதாவது எப்படி சொல்றதுன்னா, வெளியூர் மக்கள், வெளிநாடு மக்கள், வெளியூர் வட்டாரங்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்புடையதாக அமையும். நல்ல மாற்றத்தை கொடுக்கின்ற மாதம் என்று அதை சொல்கிறேன்னா, இந்த மார்ச் மாதம் வரும்பொழுதே உங்களுக்கு எல்லா விதமான மாற்றத்தையும் கொடுத்துரும். அந்த மாற்றங்கள் கொடுக்கின்ற மாதமாகவே அந்த மார்ச் மாதம் முழுவதுமே திகழப்போகுது. 29 நடக்குதுன்னா அதுக்கு முன்னவே 6 மாதத்துக்கு முன்னே ஒரு ஆக்டிவேட் பண்ணிடுவார். எல்லா விதமான சின்ன சின்ன இடர்பாடுகள் இருக்கும். ஆனால் உங்களுடைய வாழ்க்கை தரம் இனிதாக அமையக்கூடிய காலம். நீங்கள் யார் என்று அங்கீகாரம் பெறணும். உங்களுக்கு அங்கீகாரம் இல்லைன்னா அந்த அங்கீகாரத்தை இந்த சனி பகவானை கொடுக்க போறாருங்க. பெரிய பெரிய ஆஃபரான காலத்தையும் பெரிய பெரிய ஜாக்பாட்டான விஷயங்களை நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய காலம் இனிதே வருகின்றது. ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்மளுக்கு தனிப்பட்ட முறையில் கருத்துக்கள் கூற முடியாது சுவாமி. இந்த சனி பகவானுடைய தன்மை உயர்வான இடத்துக்கு எடுத்து செல்லக்கூடிய அமைப்பை தனுசு ராசிக்கு மட்டும் கொடுக்குறார்.